லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம் நடுவில் உலாவி நம் தேவனாய் இருக்கும்போது நாம் அவருடைய ஜனங்களாயிருப்போம். நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்பதினால் அவர் நம் நடுவில் உலாவுகிறார் என்று அர்த்தமில்லை. அவர் நம் நடுவில் உலாவுகிறதினாலே நாம் அவர் ஜனங்களாயிருக்கிறோம். அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான தேவை என்னவென்றால், நம்முடைய பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். உபாகமம் 23:14 நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அவர் நமக்குள்ளே என்றென்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். அவர் நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. நாம் தொடர்ந்து அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி நாம் அவருடைய ஆலயமாய் இருக்க விரும்புகிறார். சவுல் ராஜாவிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு அவனை விட்டு விலகினார். இப்பொழுதும் நம்மிலே அசுசியான காரியத்தைக் கண்டு விசனப்படுகிறார். நாம் அவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து நமக்குள் உலாவுகிற வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுகிறோம். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகுவோம். ஜெபம். ஆண்டவரே, நீர் எனக்குள் உலாவி என் தெய்வமாய் இருக்கும்படியும் நான் உம்முடைய ஜனமாய் இருக்கும்படியும் என்னை மீண்டும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். மறுபடியும் உலாவி என் தேவனாயிரும். ஆமென்.